Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தலைப்பையே பார்த்துருப்பீங்க, விசிகாவுக்கு சுத்து போடும் திராவிடர் கழகங்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கிறோம். இதுக்கான காரணம் என்னன்னா, உள்நோக்கம்லாம் எதுவும் கிடையாது. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூர்ந்து அவதானிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அதை எதிர்க்கக்கூடியவங்க பேசக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன, எதனால் இந்த விவகாரம் அப்படிங்கிறது இன்னும் பேசுபொருளாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தலித் பிரிவுகளுக்கு இடையில உள்ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த உள்ஒதுக்கீட்டை மாநில அரசாங்கமே வழங்கலாம், அதற்கான உரிமை மாநில அரசிடம் இருக்கிறது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இதன் காரணமாக தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் அளிக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது சட்ட ரீதியாக செல்லுபடியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அருந்தையர் பிரிவு மக்களுக்காக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த 3% உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது செல்லுபடியாக இருக்கிறது சட்ட ரீதியாக. இதை ஆதரித்து இது சரியான முடிவு, அவர்கள் அளித்திருக்கக்கூடியது நியாயமானது அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவருமான டாக்டர் தொல் திருமாவளவனும். இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு அளவில் இந்த உள் ஒதுக்கீடுங்கிறது சரியாக அமைந்து விட்டது. ஒரு ஒடுக்கப்பட்ட, இன்னும் ஒடுக்கப்பட்டதிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க, ரைட். ஆனால் நேற்று டாக்டர் திருமாவளவனுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை கண்டிக்கும் விதமாக நடந்திருக்கிறது. இந்திய அரசே, ஒன்றிய அரசே, இந்திய அரசே, ஒன்றிய அரசே, இந்திய அரசே, ஒன்றிய அரசே, இந்திய அரசே, ஒன்றிய அரசே, மேல்முறையீடு செய், மேல்முறையீடு செய், மேல்முறையீடு செய், மேல்முறையீடு செய். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய், மேல்முறையீடு செய், மேல்முறையீடு செய், மேல்முறையீடு செய். இந்திய ஒன்றிய அரசே, இந்திய ஒன்றிய அரசே, இந்திய ஒன்றிய அரசே, இந்திய ஒன்றிய அரசே, சிதைக்காதே, 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 இடஒதுக்கீட்டு நடைமுறையை, இடஒதுக்கீட்டு நடைமுறையை சிதைக்காதே, 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 சிதைக்காதே. இதன் காரணமாக கண்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரத்தை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசிடம் அதிகாரம் என்பது செல்லுகிற பொழுது அது மிக நிச்சயமாக பட்டியல் சமூக மக்களை கூறுபோடக்கூடிய ஒரு விதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுக்கிடையில் வகுப்புவாத நோக்கங்களை இன்னும் கூர்மையாக்கும். நேற்று முனைவர் திருமா பேசுகிற பொழுது இது போன்ற வாதங்களை மிக குறிப்பாக உதாரணங்களோடு முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அண்ணன் கிருஷ்ணசாமியும் நானும் அவரே ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டையும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டோம். ஆதி திராவிடர்களும் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் அருந்ததிய சமூக மக்களும் ஒன்றாக நம்ம ஆகணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அது போல் பேச முடியுமா? பேச முடியாத ஒரு சொல்லுக்கு தள்ளிட்டாங்க. அவரே பேசணும்னு நினச்சா கூட பேச முடியாது. அப்படியாக ஒரு வெட்டை இந்த தலித்து பிரிவு மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. எனவே அதற்கு ஒரு காலம் வழி சமைத்து விடக்கூடாது. தலித்து பிரிவு மக்கள் மத்தியில், பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் இது இன்னும் சாதி உணர்வை, சாதி பிளவை கூர்மையாக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவர் சொல்கிறதுனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில், ஏன் தமிழ்நாடு அளவிலும் கூட சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை ரொம்ப கூர்மையாக பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்திற்கு, தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினுடைய மக்களுக்கு அவர்களுடைய சாதி பெயரை மாற்ற கோரிய அந்த கோரிக்கையினை
நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அந்த நாடாளுமன்றத்திலே அவருடைய பெயரை மாற்றுவதற்கான முன் முடிவை எடுத்து அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூக மக்கள் அப்படின்னு இல்லை, மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சாதி ரீதியாக அவங்கள ஒருங்கிணைக்கிறது, கேஸ்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறது, கேஸ்ட் ஹிந்துஸ் எல்லாம் சேர்க்கறது அப்படிங்கிற வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய மெயின் அஜெண்டாவில் அதுவுமே ஒன்று தான். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கிற வேலையை பாஜக பார்ப்பாங்க. அப்போது இப்படியாக பட்டியல் சமூக மக்களுக்கு இடையில் இது போன்ற உள் ஒதுக்கீடுகளை உருவாக்குகிற பொழுது பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கும் இடையில் இவங்களுக்கும் ஒரு முரண் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நம்ம களையணும் அப்படின்னா உள்ஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் மாநில அரசே முடிவெடுக்கலாம் என்ன சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம் எதிர்க்க வேண்டும்னு சொல்கிறாரு முனைவர் திருமா. இந்த வாதம் அப்படிங்கிறது மிகவும் பிழையான தவறான வாதம். இப்படிப்பட்ட ஒரு வாதம் அப்படிங்கிறது ஒரு பார்ப்பனிய மனநிலை வாதம் தான் அப்படின்னு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் திரு குளத்தூர் மணி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புறக்கணிக்கப்பட்ட அழுத்தப்பட்ட சமூகங்கள்லேயே மிகவும் அழுந்தி இருக்கிற ஒரு சமூகம் தான் அருந்ததி சமூகம். அதே போல தான் மற்ற மாநிலங்கள்லேயே வந்து ஒரு மாநில அரசு பார்க்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது யார் ரொம்ப அழுந்தி இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் இன்னும் விளிம்புநிலையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய உள் ஒதுக்கீடுங்கிறது எப்படி தவறாக இருக்கும்? ஏன் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க? அப்போது சாதி தூய்மைவாத கருத்து அப்படிங்கிறத உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எம்பி பேசுகிறார் அப்படின்னு வெளிப்படையான ஒரு விமர்சன கணையை தொடுத்திருக்கிறார் தோழர் குளத்தூர் மணி அவர்கள். இப்போது அடுத்த கட்ட விவாதத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குது. எங்களை நோக்கி வந்து விமர்சனம் வைக்கிறீங்களா? நேற்று முனைவர் திருமா பேசுகிற பொழுது அவர் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு சமூக நீதி பாடம் எடுக்க வரீங்களா, எங்களுக்கு இடஒதுக்கீடு பாடம் எடுக்க வரீங்களா, எங்களுக்கு ஒற்றுமையை பற்றி பாடம் எடுக்க வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போயிருக்கிறார் விவாதத்தை. உச்சநீதிமன்றம் 2 விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ளொதுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது 2 விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல, தொகுதி தொகுதியாக, ஏ குரூப், பி குரூப், சி குரூப் வகைப்படுத்துவது, அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித் மக்களின் நலன்களில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா, அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில அரசுகளை நீங்க வந்து எல்லா உரிமையும் கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு மாநில சுயாட்சி பேசுறீங்க, தன்னாட்சி பேசுறீங்க, உங்களுக்கே முரணா இல்லைன்னு சில பேர் கேட்கறாங்க. இந்த விஷயத்துல அப்படி பார்க்க கூடாது. ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது, இது வந்து பாத்தீங்கன்னா இதை பல நபர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க எக்ஸப்ட் ஃபியூ ஸ்டேட்ஸ் ஒரு பிசி ரூல் ஸ்டேட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஏன் இன்னைய வரைக்கும் ஒரு 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியில் ஒரு தலித் ஏன் முதலமைச்சராக வர முடியல? ஏன் ஒரு துணை முதலமைச்சராக வர முடியல? ஏன்னா வர முடியாது அப்படிங்கிறாரு டாக்டர் திருமா. ஏதோ ஒரு எக்ஸப்ஷன், ஊபியில் அம்மையார் மாயாவதி வந்து ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறார், ஒரு விதிவிலக்காக வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. மற்றபடி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே தலித் முதலமைச்சராக வர முடியாது. இங்கே திமுக இருக்கிறாங்க, திமுக நம்ம சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்கிறோம். திமுக அரசு என்பது நிலையானது அல்ல, ஒரு மாநில அரசு என்பதுதான் நிலையானது. நம்ம அதை நோக்கி தான் வந்து கேள்வி கேட்கணும்.
நம்ம அதை தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விவாதத்தை அடுத்த கடந்து கொண்டு போகிறாரு. ஆனாலும் இவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றுமை பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் உருவாகணும் அப்படின்னா இன்னுமே கீழ் நிலையில் இருக்கிறவங்க மேலே வரணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று தானே. தமிழ்நாட்டு அளவில் அருந்ததியர் ஒதுக்கீட்டை நீங்கள் ஆதரிக்கின்ற பொழுது மற்ற இந்திய அளவில் அந்த தீர்ப்பை எதிர்க்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கே முரணாக தெரியவில்லையா அப்படிங்கிற கேள்வி தான் விசிகாவின் மீதும் முனைவர் திருமாவின் மீதும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே தான் சப் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது ஏற்கக்கூடியதாக இல்லை அப்படின்னு திராவிடர் இயக்கங்களில் பயணிக்கிறவங்க, திராவிடர் கழகங்களில் பயணிக்கிறவங்க அவங்களுடைய வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இருவருக்குமான இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது இப்போ இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கிறதா நம்மளால் உணர முடிகிறது. இன்னொரு பக்கம் அவர் இன்னொன்று கேட்குறாரு, வெளிப்படையாக இந்த உள் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்களை நோக்கி இந்த விமர்சனங்கள் வருவது கிடையாது. நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் எங்களை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற சொன்னால பேசியிருக்கிறாரு. அது எதனால் சொன்னாருன்னு தெரியல. இருந்தாலும் வெளிப்படையாக எதிர்ப்பவர்களை யாரும் இவர்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. யாரெல்லாம் வெளிப்படையாக எதிர்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சேக்கு தமிழரசன் இந்திய குடியரசுக் கட்சி இது தவறுங்கிறாரு. கிருஷ்ணசாமி அவர்கள் தவறுங்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இது தவறுங்கிறாரு. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆக்சுவலி முதல்ல சொன்ன ரெண்டு பேருமே ரோஸ்டர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த சிஸ்டம் இருப்பதன் காரணமாக பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததி சமூக மக்களுக்கும் இப்போ நீங்கள் பிரித்து இப்படி இருக்கும்போது எண்டில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 3% உள்ஒதுக்கீட்டில் ஆட்கள் இல்லை அப்படின்னா ரோஸ்டர் முறையில் அது மீண்டும் ஓசிக்கு போகுது. அப்போ உள்ளுக்குள்ளேயே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு சமூக அநீதி இல்லையா? இதை பற்றி கொண்டு விவாதிக்க தயாரா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்களும். நாம் தமிழர்கள் ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய ஸ்டாண்டுங்கிறது வித்தியாசம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பற்றி பேசலை, தாராளமாக அருந்ததி சமூக மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை கொடுங்க, இடஒதுக்கீட்டை கொடுங்க, உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது பண்ணாதீங்க அப்படிங்கிறது அவங்க ஸ்டாண்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த உள் ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதை நாளைக்கு எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் எல்லாருக்குமே கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது இது ஏதோ ஒரு வகையில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு கொண்டு போய் நகர்த்தும்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு சமூக ஊனத்தினை இவர்கள் சந்திக்கின்ற ஒரே காரணத்தினால் இவர்கள் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு உண்மை நிலை. இதனால தான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே துன்பத்தை இவர்கள் சந்திக்கின்றார்கள். இதனால் தான் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்ற வாய்ப்புகளில் இவர்களுக்கு இல்லாமல் போகுதுங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் வேறு ஹெட்ரோஜீனியஸ், நீங்கள் ஹோமோஜீனியஸ் கிடையாது, ஒரே மாஸ் ஒரே கூறுகளை கொண்ட ஒரு சமூக சொசைட்டி கிடையாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி மேல்தட்டு மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. இப்போ அது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? பொருளாதார அடிப்படையில் இவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள், ஏழை உயர் சாதியினர் அப்படின்னு உயர் சாதியினர் ஏழைகள்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதற்கு சட்டத்தில் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அந்த தீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் இதுக்கு இடம் கிடையாது. இவர்களை வந்து இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் போட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து உள் ஒதுக்கீடுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருது. எது கொண்டு வருது? இந்த இடஒதுக்கீடு சமூக அடிப்படையிலானது என்ற தத்துவத்தை உடைப்பதற்கு. 2009 கொண்டு வரப்பட்ட அருந்ததியர்களுக்கான 3% உள்ஒதுக்கீடின் காரணமாக அந்த சமூகத்திலிருந்து ஓரளவுக்காவது பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்களா இல்லையா? அப்லிஃப்ட் மட்டும் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதான கேள்வி. வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ஒதுக்கீடு தானே காரணம். நாளைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் அருந்ததியர்கள் வந்து பெரும்பாலான இடத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவர்கள் வந்து எடுக்க முடியாமல் பல காரணங்களால் இவர்கள் வந்து கிடைக்கக்கூடிய நிலையில் தாழ்ந்து போகின்ற நிலை வருதுன்னு வச்சுங்க மற்ற பிரிவினர்களுக்கு. அப்போ மீண்டும் சட்டத்தை மாற்றுவீங்களா? நீங்கள் தொலை தூரத்தில் பயணம் பண்ணிங்கன்னா ஒரு பிரியாணி இருக்குன்னு காமிக்கிறீங்க. எனக்கு இன்னைக்கு பயணம் பண்ணுறதுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அப்போ இன்னைக்கான வழி, இன்னைக்கான பசியை தீர்ப்பதற்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
குறுகிய காலத்தில் இதில் மண்ணு போட்டு மூடுறது தான். ஏன்னா இது வந்து அவங்க இதோட பேரலாக வந்து கிரிமி லேயரை தான் கொண்டு வராங்க. இது ரிசர்வேஷன் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும், ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? அதை நோக்கி தான் இது போகும். இந்த மாநில அரசுகள் வந்து தமிழ்நாட்டை நம்பலாம், மற்ற நாட்டை நம்ப முடியாதுன்னு சொன்னால் அங்கேயும் டெமோக்ரஸி தானே இருக்குது. இதனால் இவன் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான், ஹோல் கம்யூனிட்டியே பிராண்ட் பண்ணுறாங்க. பட் கல்வி சார் கல்வி கற்று நாக்கு வழிச்சிட்டு இருக்க வேண்டியதா? கல்வி கற்றுட்டு தான் அங்கே பிஇ முடிச்சுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறான், அங்கே வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக் நிலையில் தானே பட்டியலின பிரிவு மாணவர்களுடைய நிலை இருக்குது. அது யாராக இருக்கட்டும், அது பறையராக இருக்கட்டும், அருந்ததியர், எந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்தாலும் இவன் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கணும். வேலை வாய்ப்பு இருந்தாலும் இது இருக்கணும், அங்கே கல்வி வாய்ப்பு இருந்தாலும் மலைக்காரனுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு தான் அந்த நாட்டு சட்டம். அப்போ இங்கே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வரணுங்கிறீங்க? எல்லா துறைகளிலும், தனியார் துறை அரசு துறை எல்லாத்துலேயுமே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பண்ணுறான். தனியார்கிட்ட இருக்கு 1% தான் அவங்க அரசுகிட்ட இருக்குது. 1%ல வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த கோட்டாலையும் எல்லாம் முன்னேறிட்டான், கார் பங்களா வச்சுட்டான்னு சொல்கிறீங்களா? எப்படி இது 90? அந்த பேட்டியில் இந்த உள் ஒதுக்கீட்டை எதிர்ப்பதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான சிந்தனை போக்கு கிடையாது, அவர்களுக்கு எதிராக களமாடணுங்கிற நோக்கம் கிடையாது. நீங்கள் இப்படியாக உள்ஒதுக்கீட்டை நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் இது இடஒதுக்கீட்டுக்கே பேராபத்தை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி? இப்போது பட்டியல் சமூகம் இருக்குதுங்க, சரிங்களா? பட்டியல் சமூகத்துக்குள்ளே எதுக்காக பட்டியல் படுத்துகிறாங்க? பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததி மக்களும் புதுரை வண்ணாரும் இப்படியாக பல சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த சாதி இந்துக்களால் புறக்கணிக்கப்பட்டு மிக மோசமாக நடத்தப்படுவதனால சோஷியலாக அவங்க மேலே வரணும், எம்பவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாரையும் ஒரு பட்டியலில் வச்சு அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எப்படி? எல்லாரையும் ஒரு பட்டியலில் வச்சு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே சோஷியலாக ஒரே மாதிரியான தாக்கங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அப்படி தான் அடிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இல்லாமல் அருந்ததியர்களுக்கும் தனியாக இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னா எதை அடிப்படையாக வச்சு கொடுக்குறீங்க? எதை அடிப்படையாக வச்சு கொடுக்குறீங்க? பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் ரெண்டு பேருமே எக்கனாமிக்கலாக இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. எப்படி? அவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகிட்டாங்க, நிறைய பேர் மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு கொண்டு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத அவர் கேட்கக்கூடிய கேள்வி. எக்கனாமிக்கல் பேஸ்டு ரிசர்வேஷனுக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் எதிரிகள் தான். யாருமே இடபிள்யூஎஸ் கூட ஆதரிக்க மாட்டாங்க, சில கட்சிகளை தவிர தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது எக்கனாமிக்கல் பேஸ்டு ரிசர்வேஷன் அதை நோக்கி இது போன்ற உள் ஒதுக்கீடுகள் நகர்த்தும் போது அது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போய் முடியும், இடஒதுக்கீட்டையே சிதைத்து நசுக்கி விடும்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் இதை பற்றி பேசக்கூடியவங்க அருந்து உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், அது வேண்டாங்கிறாங்க. அது அவர்களுக்கு எதிரான பார்வை அல்ல. இன்னொன்று கூடுதலாக மிக முக்கியமாக இன்னொன்றை நீங்கள் பார்க்கணும். அருந்ததி சமூக மக்களுக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, எஸ்சி பிரிவில், இந்த தலித் பிரிவில் பட்டியல் சமூக மக்களுக்கு சப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான நிதியை வந்து நடுவண் அரசு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கோடிக்கணக்கான நிதியினை மிக சரியாக மிக கூர்மையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அருந்ததி மக்களாக இருக்கட்டும், குதிரை வண்ணாராக இருக்கட்டும், இப்படின்னு எல்லோருமே மேலே வர முடியும். எல்லோருக்குமான வாய்ப்புகள் இங்கே இருக்குது, எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியும். அது உள்ஒதுக்கீட்டால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொல்கிறது மிக தவறான பிழையான முறையற்ற வாதம்னு சொல்கிறாங்க. மிக குறிப்பாக இந்த உச்சநீதிமன்றம் சொல்லும்போதே ஒரு காரணத்தை சேர்த்து சொல்லியிருப்பாங்க. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் உள்நோக்கங்களுக்காக இது போன்ற உள்ஒதுக்கீடுகளை நீங்கள் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஒரு மாநில அரசு அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கே தெரியுது அரசியல் உள்நோக்கங்களுக்காக உள் இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்படலாம்னு உங்களுக்கே தெரிகிறது. அப்போ உள்நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும்போது எப்படி அது ஒரு மாநில அரசு கொடுக்காம இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கூட விசிக சார்பில் பேசும்போது தமிழ்நாடு மாடல் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது, தமிழ்நாடு எக்ஸப்ஷனாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க அருந்ததி உள்ஒதுக்கீடு எதிர்க்கவே இல்லை, ஆனால் மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமையை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கான சில காரண காரியங்களை வந்து முன்வைக்கிறாங்க.
ஸோ அவங்களுடைய ஸ்டாண்ட் இப்படி இருக்குது. ஸோ பொதுவாக உள்ஒதுக்கீடு இருக்கிறவங்க சார் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் உள்ஒதுக்கீடை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும், இடஒதுக்கீட்டுக்கே பேராபத்தை விளைவிச்சிரும். அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் உள்ஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாகத்தான் அருந்ததியர் பிரிவிலிருந்து பலர் உருவாகியிருக்கிறாங்க. 1, 2ன்னு உருவானவங்கள இன்றைக்கி 5, 6 உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பட்டதாரி, ஒரு மருத்துவர், ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சரியா, இதை நிறுத்துவது சரியா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ நாளைக்கு புதுரை வண்ணாருக்கும் கொடுங்க, புதுரை வண்ணாருக்கும் ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுங்க. அப்போ ஒருத்தருக்கும் பட்டியல் சமூக மக்களே சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க. நீங்கள் பட்டியல் சமூக மக்களுக்குள்ளேயே புதுரை வண்ணாருக்கு கொஞ்சம் கொடுங்க, நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் தாண்டி இப்போ பிசி எம்பிசிக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு பிசிக்குள்ளேயே அல்லது எம்பிசிக்குள்ளேயே இன்னுமே பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத பல சமூகங்கள் இருக்காங்கங்க. குயவர் சமூகம் இருக்கிறாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேட்டுவ கவுண்டர் சமூகம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சமூகங்கள் இருக்கிறாங்க. எனக்கு அப்போ இந்த மாதிரி எம்பிசியில் சமூகங்கள் இருக்கிறாங்க. அந்த எம்பிசியில் இருக்கிற சமூகங்கள் கேட்டால் என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போமா? ஏன் நீங்கள் எம்பிசி கூட விட்டுருங்க. இந்த எஸ்சி பட்டியல்லையே 2011 சென்சஸ் அடிப்படையில் ஒரு 6 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமாக வந்து எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி டேட் அடிப்படை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25% ஆஃப் பீப்புள் வந்து எஸ்சி இருப்பாங்க, இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 77 பிரிவுகள் இருக்குது. அந்த 77 பிரிவுகளில் இன்னுமே வாய்ப்புகள் கிடைக்காத, பிரதிநிதித்துவம் கிடைக்காத பலர் இருப்பாங்க. நாட்டுள்ளே அருந்ததியர் வகுப்பு நான் சொல்லலை, இன்னுமே பலர் இருப்பாங்கல்ல. அப்போ அவங்களுடைய குரலற்றவர்களுக்கு அவங்க நாளைக்கு எங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டால் அன்னைக்கு மாநில அரசு என்ன பண்ணும்? அப்போ அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன? அப்போ இந்த மாதிரி டிபேட்ஸ் வளர்ந்துட்டே போகுமே, உள்ஒதுக்கீடு விவகாரம் வந்து கொடுத்துட்டே போவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க இந்த உள்ஒதுக்கீடை எதிர்ப்பவர்கள். எனவே இந்த வாத பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது அடுத்தது நடந்துக்கிட்டே இருக்கிறது. இது வரைக்கும் திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வெளிப்படையாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதற்கான விளக்கங்களை தொடர்ந்து அவர் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ரவிக்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய திரு வன்னியரசு அவர்களும் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம், சமூக நீதி படத்தை எங்களுக்கு எடுக்கிறீங்களா, எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அது ரொம்ப ஸ்டாண்டாக வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே விசிகாவை சுற்றி திராவிடர் கழகங்கள் விமர்சன கணைகளை வெளிப்படையாக வைத்திருப்பதனுடைய காரணம் என்னன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இந்த விஷயத்தை அல்லது இந்த விஷயத்தில் விசிகாவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்க எப்படி அணுகுவாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் வந்து அதிகமாக ஆக்குறாங்க. இந்த விவகாரத்தில் விசிகாவின் நிலைப்பாட்டை இன்னும் அதிகமாக பேசப்பட பொருளாக மாற்றுறாங்க. அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வேறு ஏதேனும் அரசியல் கணக்குகள் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவாதங்கள் எதை நோக்கி கொண்டு போக போகிறது என்று. மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு சந்திக்கிறேன். இந்த உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.